ஹேட்டு பசியிலே மார்ச் 3 2026 இன்று செவ்வாய்க்கிழமை ரமதான் நோன்பு நம்பர் 13ங்க. ஸோ இன்றைக்கி சகர் சாப்பாடு சாப்பிட்டு நோன்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் என் மூஞ்சுக்கு முன்னாடியும் சரி, சில பேர் மூஞ்சுக்கு பின்னாடியும் சரி சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாய் காலாகாத்தால் நல்லா ஃபுல் கட்டிட்டு நோம்புங்கிறீங்க, டயர்டாக இருக்குங்கிறீங்க, இதெல்லாம் என்ன நியாயமா அப்படிங்கிறீங்க. பசித்து இருக்கிறது வேறு விஷயம், நோன்பு நோட்கிறது வேறு விஷயம். நம்ம எந்த தீய செயலும் செய்யாமல் அது டெடிக்கேட்டடாக ஒரு அல்லாஹுக்காக நம்ம செய்கிறோம். சினிமா பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் விளையாட்டை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சரி, அவங்களாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி பசங்களாம் ராவே முடிச்சுட்டு தான் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ப்ரெசன்டேஷனாக செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கு மார்க் இருக்கும். இந்த வேலைகளை அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. என்னடா டக்குன்னு வீடியோ குவாலிட்டி ரொம்ப ஹையர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இது வேறு ஒரு மொபைலில் எடுத்தது, அதனால் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கிறது. முடிந்தால் என்ன மொபைல் என்று கண்டுபிடித்து கமெண்ட் செய்யுங்கள். அந்த ஃபேக்கல்ட்டி யார் என்றும் கண்டுபிடித்து கமெண்ட் செய்யுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றாச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க்காக இருந்த ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறது. நம்ம சந்தோஷ் எலக்ட்ரீஷியன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியன். அவரை வச்சு இந்த இது செஞ்சு முடிச்சாச்சு. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விட்டு இன்றைக்கி வழக்கம் போல் கல்லூரி தான், நார்மல் கோச்சிங் இதெல்லாம் சந்தோஷ். அதுக்கப்புறம் கோச்சிங் போய்கிட்டே இருந்தது. பிடபிள்யூ பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்கிறேன். அப்படியே காலேஜை முடிச்சுட்டு சைனிங் ஆஃப் ஆகி நேராக மெக்கானிக் செட்டுக்கு போயாச்சு. ஏன்னா வண்டிக்கு ஒரு சிறிய வேலை. பேட்டரி நல்லா தான் இருக்குது, பவர் எடுக்குது, ஹெட்லைட் எடுது, டெய்லைட் எடுது, எல்லாமே ஓகேங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒயர் கட் ஆனதுனால ஓவராலாக பேட்டரியில் ஏசி சர்க்யூட் வேலை செய்யலை. 2 நாளாக தேடி பார்க்குறோம், கண்டுபிடிக்கவே முடியல. இன்றைக்கி அண்ணா சும்மா அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அந்த பிஞ்சு போன அந்த 2 ஒயரை ஒட்டிட்டு இன்சுலேஷன் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டினாலே போதும், அந்த வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே இண்டிகேட்டர் ஒயரும் பிஞ்சு இருந்துச்சு, அதையும் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் தொழுகை செய்வதற்காக தக்குவா பள்ளிக்கு சென்று விட்டோம். அசர் தொழுகை தொழுது விட்டு நோன்பு திறப்பதற்கான சில வேலைகள்லாம் இருந்துச்சு. ஜூஸ் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள். அந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு இதுதான் லெமனா இல்லை சாத்துக்குடியான்னு தெரியல, இத்த தண்டிக்கு இருக்குது, ஹைப்ரிட் லெமன் போல். அதை போட்டு இஃப்தாருக்கான வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே தக்குவா பள்ளிக்கு நம்ம முன்னாடியே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது, பாய போகிறது, கஞ்சி ஊற்றுறது, இந்த பழங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி சில பல வேலைகள் எல்லாம் இருக்கும். அந்த வேலைகள்லாம் செய்து முடித்து விட்டு நோன்பை திறந்து விட்டு மகரிப் தொழுகையும் இங்கேயே தொழுது விட்டு அதுக்கப்புறம் அக்கா கடையில் டீ குடிக்கலாமே என்று சென்று இருந்தேன். ரொம்ப நாட்களாக அக்கா கடையில் டீ குடிக்கவில்லை. சரி, இந்த முறை குடித்து பார்ப்போமே என்று குடித்தேன். ஒன்றும் சொல்லும் அளவுக்கு அந்த அளவுக்கு நன்றாக டீ இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் சாப்பாடு பரோட்டா சிக்கன் கிரேவி. ஆனால் நம்ம ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஒயிட் ரைஸுக்கு இந்த கிரேவிக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. இப்போ நாளே முடித்து கொண்டு போய் நம்ம சேனலை பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். பாய்.